ஆசை என்பதே வலிக்கு காரணம் ஞானியும் சொன்னானே. இங்கு வாழ நினைப்பதே ஆசை என்றுதான் நானும் சொன்னேனே. மறக்காதே அன்பை மறக்காதே, மறக்காதே அன்பை மறக்காதே. எத்தனை தாயின் வலியை பார்த்தாய், அத்தனையும் நீ மறந்து விடாதே. எத்தனை ஜீவன் வாட்டம் பார்த்தாய், அத்தனையும் நீ மறந்து விடாதே. மறக்காதே அன்பை மறக்காதே, மறக்காதே வலியை மறக்காதே. நோய் ஏற்பட்டு வருந்திய வருத்தம் எப்போதும் நீ மறக்காதே. பிற உயிரின் வலியும் உன் வலிதேனமியம் நீ மறக்காதே. காலையில் எழுந்து அடிபணிதல் செய்ய தினமும் நீ மறக்காதே. உயிர்களுக்கு உதவி செய்ய இருந்தும் வேலைக்கிடையே நீ மறக்காதே. மறக்காதே அன்பை மறக்காதே, மறக்காதே அன்பை மறக்காதே. நினைவில் கொள் அன்பை நினைவில் கொள், நினைவில் கொள் அன்பை நினைவில் கொள். அன்பை என்றும் நினைவில் கொள். பிற உயிரின் வலியை நினைவில் கொள். உருவ மத்தியை நினைவில் கொள். அன்பர் செய்யும் கருணை செயல்களில் உன்னையும் நீயே சேர்த்துக்கொள். நினைவில் கொள் அன்பை நினைவில் கொள். மறக்காதே அன்பை மறக்காதே, மறக்காதே அன்பை மறக்காதே. எத்தனை தாயின் வலியை பார்த்தாய், அத்தனையும் நீ மறந்து விடாதே. எத்தனை ஜீவன் வாட்டம் பார்த்தாய், அத்தனையும் நீ மறந்து விடாதே. மறக்காதே அன்பை மறக்காதே, மறக்காதே வலியை மறக்காதே. பிறருக்கு செய்வதனைத்தும் எனக்கானது. கருணையை மூலத்தை காட்டும் பிற உயிரின் வலியை என் வலியாக உணர்வதே உயர்வான யோகம். வலிதான் வழியாக இருக்கிறது. யார் ஒருவர் எல்லாருக்கும் அடிபணியும் தன்மை கொண்டுள்ளாரோ அவரே மூலத்தை அறிவார். இங்குள்ள அனைத்தும் நானாக இருக்கிறேன் நான் என்ற சொல். இங்குள்ள அனைத்தையும் உள்ளடக்கிய சொல்லாகும். இங்குள்ள அனைத்தும் உயிர் தழான் நடப்பது அனைத்தும் நன்மை நோக்கியே பயணிக்கிறது. இங்குள்ள அனைத்து உயிர்களும் மூலத்தை நோக்கியே பயணிக்கிறது. உடல் வேறு உயிர் வேறு என்று பிரிக்கத் தேவையில்லை. அனைத்துமே உயிர்தான். சரி தவறு என்று வகுத்துள்ளன எல்லாம் இந்த உலக வாழ்விற்குத்தான். மூலத்தின் பார்வையில் அனைத்துமே சரியாகத்தான் நடக்கிறது. தீமை செய்தவருக்கும் நன்மை நடக்க வேண்டும் என்று சிந்தித்தல் வேண்டும்.
காட்டும். பிற உயிரின் வலியை என் வலியாக உணர்வதே உயர்வான யோகம். வலிதான் வழியாக இருக்கிறது.